இல்ல எனக்கு தியானத்துல ஆரம்ப காலகட்டத்திலயும் சொல்றது, நாம உருவமே எடுக்க மாட்டோம்ப்பா. கருவுல தங்க மாட்டோம். நாம ஏதோ ஒரு கதாபாத்திரம் மனிதர்கள் மாரி பிறந்து வளர்ந்த மாரி எல்லா பேரும் நம்ம ஒரு அவதாரம், நம்ம ஒரு அவதாரம், நம்ம பிறந்தோம், நம்ம மனிதனாக வாழ்ந்தோம், நம்ம இங்கன வாழ்ந்துகிட்டே இருக்கிற மாரி ஒரு கதைகளையும், ஒரு தோற்றத்தையும் உலகம் முழுக்க கட்டமைச்சு விட்டாய்ங்க. உலகம் முழுக்க கடவுள்ங்கிறவரு ஒரு மனித கட்டமைப்புல மனித தோற்றம் மாரியே ஒரு உருவத்த குடுத்து ஒரு வேலைய பார்த்துட்டாங்க. அது அப்படி இல்ல. பெரிய பெரிய ஞானின்னு சொல்லக்கூடியவங்க, பெரிய பெரிய நீங்கள் கும்பிடக்கூடிய எத்தனையோ கடவுள், எத்தனையோ செயல்கள்லாம் நான் சொல்கிற அந்த பிரணவ், அந்த ஓம்லேருந்து வெட்ட வெளியில் வெளிச்சமாக அப்படி இருக்கிறாங்க. அடிக்கடி ஒரு நட்சத்திரமாக, ஒரு வெளிச்சமாக, வேற ஒரு வடிவத்தில் காட்சி கொடுக்குறாங்க. தேவைப்பட்டால் அவங்களே ஒரு உருவமாக கூட அப்படியே ஒரு மனித தோற்றத்தில் அது வெளிச்சமாக நின்று சில மாதங்கள், சில வருடங்கள் அந்த வெளிச்சமாக இருக்கிறவங்க மனித பிறப்பு எடுக்காமல் அப்படியே வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. புத்தர் மாதிரி ஒருத்தரை கருவில் பிறந்தார், அரண்மனையில் பிறந்தாருங்கிறத இந்த உலகம் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அவரெல்லாம் ஒரு வெளிச்சம். அவரெல்லாம் மனிதனாக பிறக்கலை. என்ன மாதிரி ஒரு தேகத்தில் பிறந்து ஒரு தேகத்துக்குள்ளே வேறு வேலை செஞ்சு ஒரு கடினம்ங்கிறது இல்லை. பிறப்பெடுக்க தேவைப்படும் போது அவங்க கருவுக்கு சில பேர் வருகிறார்கள். எங்களை மாதிரி சுழற்சியில் ஒரு சூழலில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கருவில் பிறந்து திருப்பியும் ஒரு பெரிய செயல் செஞ்சு இந்த இணைப்பு, இந்த சூழல், இந்த வடிவம் இதெல்லாம் மக்கள்கிட்ட விவாதிக்கப்படணும், மக்களுக்கு தெரியப்படணும் அப்படின்னு இதிலிருந்து திருப்பியும் அந்த பழைய மாதிரி வெளிச்சத்துக்கு போய் அந்த வெட்ட வெளிக்கு போகிறோம்.